சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுப்பது குறித்து புதிய எச்சரிக்கை. ஜூலை 1 முதல் ஏடிஎம் வசதி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப் ஓய்வு கால சேமிப்புக்கான பாதுகாப்பான திட்டமாக உள்ளது. மேலும் இப்போது இந்த பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுப்பதில் இருந்து தங்களை பாதுகாக்க சில முக்கிய அறிவுறுத்தல்களை இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ளது. அதன்படி பிஎஃப் பணம் எடுப்பதில் புதிய எச்சரிக்கைகளாக சில நிதி சேவை நிறுவனங்கள் பிஎஃப் பணம் எடுக்கும் சேவைக்காக அதிக கட்டணம் வசூலித்து வருகின்றன. மேலும் பிஎஃப் பணம் திரும்ப பெறும் செயல்முறைகள் முழுமையாக இலவசமானவை என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. மேலும் தனியார் நிதி நிறுவனங்கள் மூலமாக பணம் எடுக்கக்கூடாது. தகவல் திருட்டு அபாயம் உள்ளது. மேலும் உங்கள் யுஏஎன், அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் மூலம் நேரடியாக இணையதளத்தில் நீங்கள் பணத்தை எளிதாக பெறலாம். மேலும் ஜூலை 1 முதல் புதிய ஏடிஎம் வசதி. இபிஎஃப்ஓ புதிய மாற்றத்தை கொண்டு வர உள்ளது. ஜூலை 1 முதல் பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலமாக எடுத்துக்கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் பணத்தை எளிதாக நேரடி முறையில் பெற முடியும். கூடுதலாக பிஎஃப் கணக்கில் உள்ள பணத்தை எஸ்எம்எஸ் மூலமாக தெரிந்து கொள்ளும் வசதியும் அறிமுகமாகிறது. மேலும் பிஎஃப் ஆன்லைன் வித்ட்ரால் நன்மைகள். மனிதர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் பிஎஃப் பணம் எடுக்கலாம். இது வேகமானது, பாதுகாப்பானது. இபிஎஃப்ஓ இணையதளம் அல்லது யூமேங் ஆப் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மூன்றாம் தரப்பு நிறுவனம் மூலம் பணம் எடுக்க வேண்டாம், அபாயம் இருக்கிறது. மேலும் பிஎஃப் பணம் எடுக்க முடியும் சூழ்நிலைகள் என்னவென்றால் திருமணம், மருத்துவ அவசரம், வீடு கட்டுதல், கல்வி செலவுகள், வேலை இழப்பு, ஓய்வு பெறுதல் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப் ஓய்வு கால சேமிப்புக்கான பாதுகாப்பான திட்டமாக உள்ளது. இப்போது இந்த பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுப்பதில் இருந்து தங்களை பாதுகாக்க சில முக்கிய அறிவுறுத்தல்களை இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.